ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பண்ண போகிற ஆக்டிவிட்டியோட டாபிக்ஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா, ஸ்பேஷியல் டிடெக்ஷன் பற்றியும் அந்த லாஜிக்கல் திங்கிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றின ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டியோட நேம் என்னென்னா பிளேஸ் த ரெட் கப்ஸ். இது ஆக்டிவிட்டியோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க, அதே மாதிரி ஆக்டிவிட்டியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையானது கார்ட்போர்ட் ஷீட்ஸ், நம்ம ஓல்டு பாக்ஸஸோடு சேர்ந்து வரும் இல்லைங்க, அது பேப்பர் கப்ஸ், ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், ஃபெவிகால், சிசர்ஸ், இது இருந்தாலே போதுங்க. என்னடா இவ்வளோ திங்ஸான்னு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மலைச்சி போயிட வேணாங்க. லைட்டாக கொஞ்சமாக நாம் எடுக்கிற அந்த மெனக்கெட்டில் பாப்பாங்களுக்கு குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம அதை விட நமக்கு என்னங்க ஒரு வேலை இருக்க போகுது. வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிற இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் கப்ஸில் ஒரு 9 கப்ஸ் எடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு ஃபெவிகால் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோட அந்த மேலே அந்த டாப் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அடிச்சுட்டு ஓரமாக அதை ட்ரை ஆக வச்சுருங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான 9 கப்ஸ் எடுத்து அதை எதுலேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ண வேணாம், செப்பரேட்டாக அதை வச்சுக்கோங்க. அதோட அந்த டாப் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடித்து அந்த ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் அடித்து இதையும் ஓரமாக காய வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான அந்த க்யூ கார்ட்ஸ் தாங்க இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 9 ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கார்டையும் அந்த ஒரு 9 போர்ஷன்ஸ் வர மாதிரி ஈக்குவலாக செக்ரிகேட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி செக்ரிகேட் பண்ணிவிட்டு 9 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஒரு போர்ஷன்லேயும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதில் நீங்கள் கொடுக்குற அந்த காம்பினேஷன், அந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும்னா, பிளாக் வந்து மேஜர் ஆகும். நீங்கள் கொடுக்குற அந்த ரெட் கலர் வந்து குழந்தைங்க வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும். அது கம்மியான இடத்துலையும் பிளாக் கொஞ்சம் மேஜர் போர்ஷனில் இருக்கிற மாதிரியும் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கப்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய அந்த ஐடியாவை அவங்கள க்ரியேட் பண்ண தூண்டுற மாதிரியான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு ஏற்றா போல் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டில் கூட நீங்கள் அந்த டாட்ஸ் வந்து நீங்கள் அந்த ரெட் கலர் கப்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்யூ கார்ட்ஸை உங்களுடைய காம்பினேஷன் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்னோடய ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அதுபடி க்ரியேட் பண்ணிக்கிட்டாலும் இதுலேயே நம்ம நிறைய காம்பினேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அது நான் எப்படி அந்த காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்றதை நீங்கள் குட்டீஸை நான் விளையாட வைக்கும்போது கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த கார்டையே நான் எப்படி ரொட்டேட் பண்ணி வேறு காம்பினேஷன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்றதை நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாங்க. இவ்வளோ தாங்க இந்த ஆக்டிவிட்டிக்குரிய டோட்டல் செட்டப். என்னடா இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை பார்த்து முடிக்கும்போது வர்த்துங்க அப்படின்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்களேன். நீங்கள் செலவு பண்ண அந்த ஒரு மினிட்டும் அவங்க விளையாடும்போது, உங்களோட குட்டீஸை நீங்கள் விளையாட வைக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க நம்ம குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம்.
விளையாண்டது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அதுலேயே அந்த கார்டை ரொட்டேட் பண்ணி அந்த 9 கார்ட்ஸ்லேயே நம்ம எவ்வளோ காம்பினேஷன்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்றத இப்போ நீங்கள் அந்த குட்டீஸ் விளையாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சூப்பராக விளையாண்ட கேமுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க நம்ம பெனிஃபிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்களாங்க, அப்சர்வேஷன். குட்டீஸோடைய அப்சர்வேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுறத பார்த்துருப்பீங்க நீங்கள். லாஜிக்கல் திங்கிங், அது அந்த பிளேஸ் ஃபுல்லாக பிளாக்காக இருந்து அதில் அந்த ரெட் கலர் மட்டும் நம்ம அந்த இன்டியூஸ் பண்ணும்போது அவங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை நம்ம வைக்கிற அந்த கியூ கார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்களாங்க, ஸ்பேஷியல் டிடெக்ஷன். இந்த ஸ்பேஷியல் டிடெக்ஷனை அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தாங்க இந்த ஆக்டிவிட்டியை டிசைன் பண்ணது. அதாவது அந்த ஃபுல் ஆஃப் பிளாக் ஸ்பேஸில் அந்த ரெட் கலர் கப்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஷியல் டிடெக்ஷன் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க அவங்களுக்கு. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அந்த கப்பை வந்து அவங்க கையில் வச்சு மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லையா, யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒழிஞ்சிருக்குங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது இவ்வளோ டைம் எடுக்குதே இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குன்னு இருக்குங்க. ஆனால் குட்டீஸ் விளையாடி அவங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காதுங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு க்யூட்டான ஒரு சூப்பரான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you for watching. Happy learning.